கடற்கரை ஓரமாக ஒரு சின்ன கிராமம். அந்த கடற்கரை ஓரமாக ஒரு கலங்கரை விளக்கம். அந்த காலத்தில் இப்போ மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காரணத்தால் அந்த கலங்கரை விளக்கில் விளக்கெரிக்க ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்க. தினமும் இரவு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். அந்த விளக்கு காலையில் வரைக்கும் அணையாமல் பார்த்துக்கணும். அதுதான் அவருடைய தலையாய கடமை. அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயை எல்லாம் கப்பல் நிறுவனங்களே அந்த கலங்கரை விளக்கத்துக்கு கொடுத்துட்ருந்தாங்க. தங்களுடைய கப்பல் பாதுகாப்பாக கரைக்கு போய் சேரணுங்கிற காரணத்துக்காக அந்த கலங்கரை விளக்கத்தை அந்த கரைக்கு வரக்கூடிய கப்பல் நிறுவனங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குளிர்காலம், நடு இரவு, அந்த கலங்கரை விளக்கத்தை பராமரிச்சிட்ருக்கக்கூடிய அந்த நபர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்க்குறாரு. குளிரில் ஒரு முதியவர் நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காரு. தம்பி, எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தரையா? இன்றைக்கி எண்ணெய் கிடச்சி அடுப்பெரித்து கொஞ்சமாவது குளிர் காஞ்சாதான் நான் உயிரோடையே இருக்க முடியும். என்னால் குளிரை தாங்கவே முடியல அப்படின்னு அந்த வயதான நபர் சொல்ல, இவரும் பரிதாபப்பட்டு கொஞ்சம் எண்ணெயை அவருக்கு கொடுக்குறாரு. மறுநாள் ஒரு வழிப்போக்கர் வர்றாரு. அவரும் இதே போல் ஐயா நான் பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். வழியில் என்னோடய விளக்கு அணைஞ்சிருச்சு. நான் எப்படி ஊர் போய் சேர்றது? நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த விளக்குக்கான எண்ணெயை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் ஊர் போய் சேர்ந்துருவேன். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு கெஞ்சுறாரு. இந்த நபரும் அவர் மேலே மறுபடியும் பரிதாபப்பட்டு அவருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துட்றாரு. இன்னும் 2 நாள் ஆகுது. மறுபடியும் ஒரு மூதாட்டி வர்றாங்க. ஐயா நீ ரொம்ப இரக்கமுள்ளவன் சொன்னாங்க. உன்னை கேட்டால் எனக்கு உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை தேடி ஓடி வந்தேன். எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் கூட ஐயா. நீ கொடுக்குற எண்ணெயில் தான் இன்றைக்கி என் வீட்டை அடுப்பே எரியணும். நாங்கள் 2 வேளையாக சாப்பிடாம பட்னி கிடக்கிறோம் அப்படின்னு அந்த பாட்டி கெஞ்சுறாங்க. அவரும் பரிதாபப்பட்டு எண்ணெயை கொடுக்குறாரு. நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஐயா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இவர்கிட்ட இருந்த எண்ணெயும் குறைஞ்சி போயிடுச்சு. சரி, கப்பல் வந்துடும்ல, எண்ணெய் கொண்டுட்டு வந்துடும்ல அப்படின்னு தைரியமாக இருக்கார். ஆனால் வழக்கமாக வர வேண்டிய கப்பல் அந்த நேரத்துக்கு வந்து சேரல. 2-3 நாள் தாமதமாகும்னு தகவல் வருது. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2-3 நாள் சமாளிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட கையிருப்பு எண்ணெய் இல்லை. இப்போ அலறி அடிச்சுட்டு அந்த கிராமத்துக்குள்ளே ஓடுறாரு. ஐயா கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, கலங்கரை விளக்கத்தில் எண்ணெய் தீந்துருச்சு. 2-3 நாளில் கப்பல் வந்துடும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து உதவுங்க அப்படின்னு எல்லோரையும் கேட்டு பார்க்குறாரு. எல்லோருமே கை விரிச்சிட்றாங்க. இவர்கிட்ட கடனாக வாங்கிட்டு போன ஆட்கள் உட்பட யாருமே இவருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் கொடுக்கல. இப்போ என்னாகுது, 2-3 நாளாக விளக்கு எரியாமல் கரைக்கு வந்த 2-3 கப்பல் வழி தவறி பாறையில் மோதி கிட்டத்தட்ட 200-300 பேர் இறந்து போகிறாங்க. இது யாருடைய தவறு? இரக்க குணம் இருக்க வேண்டியது தான். ஆனால் அதை கடமையில் குறுக்கிடாத அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். 2-3 பேருக்கு உதவி செய்ய போய் கிட்டத்தட்ட 200-300 பேர் உயிரிழக்க இந்த நபர் காரணமாயிட்டார். கடமையில் தெளிவாகவும் கண்டிப்பாகவும் நேர்மையாகவும் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய இழப்புகளை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். இது ஒரு சின்ன கதை தான்னாலும் கூட இதில் சொல்லியிருக்கிற விஷயம் சாதாரணமானதில்லை. அவர் நல்லது தானே செஞ்சார், அவருடைய இரக்க குணத்தினால தானே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் கடமைன்னு வந்துட்டால் அந்த கடமையுடைய நோக்கம் என்ன, அதை செய்ய தவறுனா வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளை நம்பி பல உயிர்கள் அந்த கரைக்கு வருது. அந்த உயிர்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அந்த நபர் உணர்ந்திருந்தாருன்னா அவருடைய கடமை தவறாமல் இருந்திருப்பார். ஸோ இந்த கதை சொல்ல வர்றது ஒரு சின்ன விஷயந்தான். நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்லுங்கள்.